ஒரு திருடன், ரொம்ப கை தேர்ந்த திருடன். அவனுக்கு ஒரு லட்சியம் இருந்தது. எல்லா இடத்துலையும் திருடிட்டோம், ஆனால் அரண்மனையில் திருடலை. நாம் போய் அரண்மனையில் திருடியே ஆகணும். அந்த கஜானாவை கொள்ளையடிக்கிறது தான் அவனோட மிகப்பெரிய லட்சியம். அவனும் அரண்மனைக்குள்ளே யாரும் பார்க்காம கண்ணிமிக்கிற நேரத்தில் புகுந்துடுறான். அரண்மனைக்கும் போயிடுறான். போய் அந்த திருட போகிற நேரத்தில் அங்கே அரசரும் அரசியும் பேசிகிட்டு இருக்காங்க. அது இவன் காதில் விழுறதுனால கொஞ்சம் தள்ளி நின்று கேட்குறான். அரசி சொல்கிறாங்க, தன்னுடைய மகள் இளவரசிக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ அரசர் சொல்கிறாரு, நான் நல்ல இறை பக்தி உள்ள ஒரு மனிதனுக்கு தான் நான் திருமணம் செய்து வைப்பேன். அப்படியாப்பட்ட ஒரு பையனை தான் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அரசர் சொல்கிறாரு, நம்ம ஊர் ஆற்றங்கரையில் நிறைய பிரம்மச்சாரிகள் இருக்காங்க, அவங்கள போய் தான் பார்க்கணும் அப்படின்னு. இது அந்த திருடன் காதில் வாங்கி, நம்ம திருடிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி அரசருக்கு மருமகன் ஆகிட்டா நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அரண்மனைக்கே ராஜாவாயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். உடனே மறுநாள் போய் இந்த பிரம்மச்சாரிகள் உட்காந்த இடத்துல இவனும் போய் உக்காந்துடுறான் கண்ணை மூடி. அந்த அரசரோட அமைச்சர்கள்லாம் வராங்க. அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள்கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்குறாங்க, இது மாதிரி எங்கள் இளவரசியை திருமணம் பண்ணிக்கிறீங்களான்னு. பிரம்மச்சாரிகள் சொல்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், அதனால் எங்களுக்கு திருமணம் வாய்ப்பு இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் அதையே சொல்கிறாங்க. கடைசியாக இவங்கிட்ட தான் வராங்க, அந்த திருடங்கிட்ட. இவனும் கண்ணை மூடி உக்காந்துருக்கான். உடனே ஒத்துக்கிட்டா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு இவனும் அதே பதிலையே சொல்கிறான். எல்லாரும் போயிடுறாங்க. உடனே திரும்பி போய் அரசர்கிட்ட அந்த அமைச்சர் சொல்கிறாரு, அரசே யாருமே ஒத்துக்கலை, ஆனால் அங்கே ஒரு இளமையான ஒரு பிரம்மச்சாரி இருக்காரு, வேணா நீங்கள் போய் கேட்டால் அவர் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லி. உடனே அரசர் மறுநாளே வராரு தேடி. இந்த பிரம்மச்சாரி உட்காந்துருக்கான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசர் தூரத்தில் வரும்போதே நம்ம இந்த மாதிரி நடித்ததுனால இந்த அரசரே வராரு, நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அரசரும் இவர்கிட்ட கேட்குறாரு. இவன் கண்ணு மூடி உட்காந்துருக்கான். அப்போ தான் இவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, நாம் நடிக்கிறோம் பிரம்மச்சாரியா, நம்ம நடிக்கிறதுக்கே நம்மளை தெய்வமாகவே மதித்து இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே நாம் ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு எத்தனை பெரிய நிம்மதி கிடைக்கும், நாம் ஒரு மனிதன் தெய்வமாக மாறலாம் அப்படிங்கிறத நம்ம உணரலாமே அப்படின்னு அவன் உணர்றான். அவன் அரசர் கேட்கும்போது கண்களை திறந்து, எனக்கு குடும்ப வாழ்க்கையில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அரசரும் போயிடுறார். அதாவது ஒரு 5 நிமிஷம் அவன் தியானத்தில் உட்காந்த உடனேவே அவன் மனது மாறிடுது.